பெருந்தெருக்கல் அபிவிருத்தியில் இடம்பெற்ற மற்றொரு மோசடி தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். கண்டி பண்பில தோட்ட மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வைபவம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. எனக்கு கடந்த வாரம் இந்த பகுதியில் இருந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. வத்தேகம மாத்தலை வீதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் திருத்தப்படும் என உறுதியளித்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய அந்த அறிக்கை எனக்கு கிடைத்தது. 2014ஆம் ஆண்டு பெருந்தெருக்கள் அமைச்சராக ஜனாதிபதி வீதிகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தார். 1,43,000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. இது தவிர 28 வீதிகள். இந்த 28 வீதிகளையும் நிர்மாணிப்பதற்கு தேசிய சேமிப்பு வங்கியில் 55 மில்லியன் கடன் பெறப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ என்ன செய்தார்? அமைச்சிலிருந்து பெற்றுக்கொண்ட 55,000 மில்லியனில் 28,000 மில்லியனை பெருந்தெருக்கள் அமைச்சின் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. கொழும்பிலிருந்து குருநாகலுக்கு நிர்மாணிக்க நாம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். 2ஆம் கட்டமாக குருநாகலிலிருந்து கண்டிக்கு, 3ஆம் கட்டமாக தெற்கிற்கு. அனைத்து பணிகளையும் நாம் நிறைவு செய்ததன் பின்னர் கண்டியில் உள்ள எவரும் தெற்கு அதிவேக வீதியினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு அமைந்துள்ள மெதமுலனவைக்கு சென்று அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று கேட்க முடியும். நாம் அனைவரும் தேர்தலை எதிர்பார்க்கின்றோம். மைத்ரிபால சிறிசேனவிற்கு வாக்களித்த மக்கள் தேர்தல் வேண்டும் என தெரிவிக்கின்றனர். மைத்ரிபால சிறிசேனவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்றம் விரைவில் உருவாக்கப்படும் தேவை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ளது.